ஆகாஷ்வாணி 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எண்ணுயிர் தோழி. வாழ நினைத்தால் வாழலாம். நேர்முகம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் உளவியல் ஆலோசகர் முனைவர் ஆஷா தினேஷ் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். வாழ நினைத்தால் வாழலாம், இதுதான் நம்ம நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. இந்த வாழ்க்கை அப்படின்றதுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. அதனால தான் யாருடைய வாழ்க்கையும் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா யாருடைய உயிரையும் எடுக்கிறதுக்கோ இல்லை அவங்களே அவங்களோட உயிரை எடுத்துக்கிறதுக்கோ யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு சைக்காலஜிஸ்டாக இந்த வாழ்க்கையினுடைய வேல்யூ என்ன மேம்? வாழ்க்கைக்கு மேலே எதுவும் இல்லை. லைஃபுக்கு மேலே, மென்டல் ஹெல்த்துக்கு மேலே, உங்களுக்கு மேலே எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அடுத்தது தான் உறவுகள், உங்களுக்கு அடுத்தது தான் வேர்ல்டு. இப்போது நீங்கள் சொன்னீங்க நம்ம உயிருக்கு மேலே நம்ம வாழ்க்கைக்கு மேலே எதுவுமே கிடையாது, மற்றது எல்லாமே இந்த வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழறதுக்கு இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழறதுக்கு நம்ம நிறைய ஃபார்முலா வச்சுருக்கோம். நம்மளுக்கு பணம் வேணும், வசதி வேணும், படிப்பு வேணும், கம்ஃபர்ட்ஸ் வேணும், அப்படி நிறைய வச்சுருக்கோம். இதில் மென்டல் ஹெல்த் அப்படின்றது எங்கே வருது? மென்டல் ஹெல்த்துன்றது எல்லா இடத்துலையும் வருது. இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் பிரித்து பார்க்குறோம். செப்பரேட்டாக இருக்குது. நமக்கு ஒரு காய்ச்சல் வருது, நமக்கு ஒரு வலி இருக்குது, நமக்கு ஒரு பலவீனம் இருக்குன்னா நம்ம ஃப்ரீயாக டாக்டர்கிட்ட போகிறோம். பட் அதுவே மென்டல் ஹெல்த் அப்படின்னு வரும்போது அதை ரெக்கக்னைஸும் பண்ண மாட்டேன்றோம். அது போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ண மாட்டேன். சப்போஸ் இப்போ என் மனசளவில் எனக்கு வலிக்குது, மனசளவில் நான் பலவீனமாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ நான் ஒரு யார்கிட்ட போகணும் எனக்கு தெரியல, எங்கே போய் சொல்கிறது எனக்கு புரியல. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு அந்த ரெக்கக்னேஷன் இருக்குது, எங்கே போகணுன்னு அந்த கிளாரிட்டி இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் மென்டல் ஹெல்த்துக்கு இல்லை, நிறைய பேருக்கு தெரியல. அந்த மாதிரி கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கிறாங்க. எனக்கு மனசளவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா நான் எங்கே போய் ஷேர் பண்ணலாம்? இப்போது மென்டல் ஹெல்த் அப்படின்னு வரும்போது அந்த மென்டல் ஹெல்த்தை காப்பாற்றணும் அப்போனா கண்டிப்பாக அந்த ஷேரிங் இருக்கணும். ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்வேன். எல்லாருக்குமே ஒரு 4-5 பேர் நம்மளோட லைஃப்பில் நான் எது வேணான்னு ஷேர் பண்ணலாம், நானாகவே இருக்கலாம். ஓகே, அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், கசின்ஸு, பேரண்ட்ஸு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கலாம். இப்போது ரிசர்ச் படியே எந்த ஃபேமிலிஸில் எந்த ஒரு நிறுவனத்துலேயும் ஒரு காது கொடுத்து கேட்குறாங்க, நான் என்னோட பிரச்சனை எங்கள் அப்பா கிட்ட எது வேணாலும் ஷேர் பண்ணலாம், அவர் புரிஞ்சுப்பார். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஃபேமிலிலையும் சரி. இப்போது நான் என்னோட ஃபாதர்கிட்ட, என்னோட மதர்கிட்ட எது வேணாலும் ஷேர் பண்ணலாம். அந்த கம்ஃபர்ட் லெவல் கண்டிப்பாக கிடைக்கணும். நான் எங்கள் ஒய்ஃப் கிட்ட, என் குழந்தைங்கக்கிட்ட, வேலை செய்கிற இடத்துல ஏதாவது எனக்கு ப்ரெஷர் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா எனக்கு சொல்கிறதுக்கு சில பேர் இருக்கணும். ஸோ அந்த கம்ஃபர்ட் இருக்குது. அந்த கம்ஃபர்ட் இருக்குது அப்போனாவே அந்த மென்டல் ஹெல்த் கண்டிப்பாக சேஃப்கார்டு ஆகும். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. நம்மளோட சிஸ்டமே அந்த மாதிரி தான். ஸோ அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணுதுன்னா அதோட வல்னரபிலிட்டி, அந்த மென்டல் ஹெல்த்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய ஆகிடுது. அதனால தான் இப்போ ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கிறவங்க, மனசுக்குள்ளே எல்லாமே வச்சுக்கிறவங்க, யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஷேர் பண்ணால் நல்லது கிடையாது. அந்த மாதிரி விஷயம் இருக்கிறவங்க இப்போ மெயில்லாம் அழ மாட்டாங்க, நான் கவலையாக இருக்கிறேன் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாமே கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கிறவங்க என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளவே போட்டு அது சப்ரஸ் பண்ணி ரொம்ப நாள் வைப்பாங்க. ஸோ இது ஒரு வலி, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது என்ன ஆகிடுதுன்னா அதை டாலரேட் பண்ண முடியல. அது மென்டல் ஹெல்த் இஷ்யூவாக கூட மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து தான் அவங்களோட டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னீங்க உடம்புல ஒரு வலி ஏற்படும் பொழுது நம்ம உடனே அதுக்கான ஒரு டாக்டரை தேடி போகிறோம். நமக்கு தெரியுது எதுக்கு எந்த டாக்டர்கிட்ட போகணும், எதுக்கு ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போகணும், எதுக்கு ஒரு நியூரோ டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் மனசில் நமக்கு ஏதோ ஒரு வலி இருக்குது, அதுக்கான தேவை இருக்குன்னும் போது யார்கிட்ட போகணும் அப்படின்னு நிறைய நமக்கு தெரியறதில்ல. அந்தளவுக்கு நான் அவேர்னஸ் வரலை அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி பார்க்கும்பொழுது முன்னாடியெல்லாம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகிறோம் அப்படின்னா சைக்கியாட்ரி அப்படின்னாலே நமக்கு சில மாத்திரைகள் கொடுப்பாங்க. அது தூக்கு மாத்திரைகளாக இருக்கும் பெரும்பாலும். இல்லைன்னா நம்மளை ஏதாவது ஒரு ஹோமில் நம்மளை வச்சு கொஞ்ச நாள் கண்காணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயம்லாம் எல்லாருக்கும் இருந்தது இல்லையா? இப்போ அப்படி இல்லாமல் சைக்காலஜி வந்துருச்சு, கவுன்சிலிங்கில் மட்டுமே சரி பண்ணுற மாதிரி. ஸோ எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம சைக்காட்ரி பண்ணணும், எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சைக்காலஜிக்கு போகணும் சொல்லுங்கள். இப்போ ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நம்ம போகிறோம்னாவே
நார்மலாகவே அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது மூளை டிஸ்டர்ப் ஆகிருக்கு, இன்சானிட்டி அந்த மாதிரி எங்கே நம்ம ஸ்டிக்மடைஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தது. பட் போக போக இப்போ பாஸ்ட் 10 இயர்ஸாகவே நல்லா போயிட்டுருக்கு. பட் அது பத்தலை. இப்போ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு, சைக்கியாட்ரிஸ்ட்டு வந்து எம்பிபிஎஸ் முடித்து சைக்கியாட்ரி படித்தவங்க. அவங்க வந்து ட்ரெயின்டு டு கியூர் சைக்கியாட்ரிக் இல்னஸ், சைக்கியாட்ரிக் டிஸார்டர்ஸ். அது ஆங்ஸைட்டி இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம், ஸ்கிசோஃப்ரெனியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஸார்டர்ஸை மெடிசின்ஸ் மூலியமாக ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ் சைக்கியாட்ரிஸ்ட். அதே மாதிரி சைக்காலஜிஸ்ட்னா தே ஆர் பிஹேவியர் சயின்டிஸ்ட். அதாவது உங்களுக்கு டே டு டே ஒரு முடிவு எடுக்கணும், கண்டிப்பாக நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு பேசிட்டு தெளிவுபடுத்தணும் உங்களை, நீங்கள் கண்டிப்பாக போகலாம். படிப்பில் ஒரு இஷ்யூ இருக்குது, அப்போது நீங்கள் கண்டிப்பாக போகலாம். என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் நடக்குது, அது வந்து உங்களோட டே டு டே ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் பண்ணாமல் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறீங்க, நீங்கள் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாம் பண்ணுறீங்க, பட் ஸ்டில் உள்ளுக்குள்ளவே உங்களுக்கு வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகலை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு கவுன்சிலர்கிட்ட, ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர்கிட்ட கண்டிப்பாக போகணும். இப்போ ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் கிட்ட போகிறோம் அப்படின்னா நாம் அவங்க கிட்ட சொல்லுவோம் நம்மளுடைய பிரச்சனை என்ன ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லுவோம். அவங்க வந்து நம்மளோட பேசுவாங்க முதல்ல, இல்லையா? இப்போது இதே விஷயத்த நாம் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்பொழுதும் நமக்கு அந்த ஆறுதல் கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணிப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ் எல்லாருக்குமே லைஃப்பில் யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க. நீங்கள் 4 பேர் இருக்கணும்னு சொன்னீங்க, பட் அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருப்பாங்க, இல்லையா? ஷேர் பண்ணி ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இப்போ ஒரு அம்மா அப்பா கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து இல்லை இது தப்பு, நீ இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, இதுவும் மேலே தப்பு, ஜட்ஜ் பண்ணுவாங்க, இல்லை சில டைம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, சில டைம் அவங்களுக்கே எப்படி கைட் பண்ணுறது தெரியாமல் கூட இருக்கும். பட் சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர் வந்து ட்ரெயின்டு பீப்புள். ஸோ இதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங், அவங்க வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இதில் மெயின் விஷயமே ஒரு காது கொடுத்து கேட்குறது, எம்பத்தைஸ் பண்ணுறது, அனுதாபம், அதுதான் மெயின் விஷயம். நான் ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி ஷேர் பண்ணலாமா? இப்போ ஒரு லேடி வந்து ரொம்ப நிறைய பிரச்சனை இருக்குது, ஹஸ்பண்டு ஆல்கஹாலிக், நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹஸ்பண்டுக்கு எக்ஸ்ட்ரா மரைட்டல் அஃபேர் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க போராடி சரி பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நிறைய வருஷம் அவங்க வந்து போராடுறாங்க. பட் ஃபைனலாக ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க முடிவு எடுக்கிறாங்க, வேணாம் இந்த லைஃபே வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இன்றைக்கி நான் வந்து ஐம் கோயிங் டு எண்ட் மை லைஃப்னு சொல்லி அவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க. ரூம்குள்ளே போகிறாங்க, ஸ்டூல் மேலே ஏறி சாரியை வந்து ஃபேனில் கட்டிடுறாங்க. அண்டு அதுக்கப்புறம் அவங்க கழுத்தில் கட்ட போகிறாங்க. அந்த டைமில் யாரோ டோர் பெல் அடிக்கிறாங்க. சரி யார் தான் போய் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து ஹாலில் வெளியே வந்து டோர் திறக்கிறாங்க. அப்போது ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா, அவங்க உட்காடுறாங்க, டீ காஃபி கொடுக்குறாங்க, ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காடுறாங்க, பேசுகிறாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் வருவேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க, டோர் லாக் பண்ணிவிட்டு திருப்பி அதே ரூமுக்கு வர்றாங்க. திருப்பி அதே ரூமுக்கு வரும்போது இவங்களோட மைண்டு வந்து அப்படியே மாறிடுது. நான் ஏன் தற்கொலைக்கு போனேன், பயந்துடுறாங்க. இந்த மாதிரி முடிவுக்கு நான் போயிட்டேன்னா நான் போகக்கூடாது, நான் ஏன் சாவணும். அதுக்கப்புறம் அவங்க முடிவு எடுக்கிறாங்க, நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்டயோ கவுன்சிலர்கிட்டயோ மனசு விட்டு பேசி இந்த மாதிரி எனக்கு தோணுனா நான் என்ன பண்ணுறது, எனக்கு கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும், அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு வர்றாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்க ஒரு 2 நிமிஷம் இவங்க வராமல் அந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் இருந்திருந்தாக்கா என்ன இருக்கும்? ஸோ நிறைய சூசைட்ஸ் வந்து இம்பல்சிவாக அந்த டைமுக்கு சாவலான்னு தோணும், அந்த மாதிரியும் இருக்கும். நிறைய சூசைட்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக ரொம்ப நாளாக செத்து போயிடலாம் அந்த மாதிரி கூட தோணும். ஸோ நிறைய நம்ம பார்த்தோன்னா மெஜாரிட்டி இந்த மாதிரி இம்பல்சிவாக போகிற மாதிரி சூசைட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க, நிறைய கேசஸில் நீங்கள் ஏதோ பண்ண போகிறீங்க, அந்த டைமில் ஒரு ஃபோன் கால் அது உங்களை ரெஸ்கியூ பண்ணிவிடும். அது உங்களுக்கு வந்து ஓஹோ நான் இது பண்ணக்கூடாது அந்த மாதிரி தோணும். ஸோ அங்கே என்ன நடந்திருக்கும், அவங்க வந்து ஒரு ஏதோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ரிக்வயர்டு அப்படி கிடையாது. வேலை செய்கிற இடத்துல கூட யாராவது ரொம்ப சேடாக இருக்கிறாங்கன்னா தோள் மேலே கை வச்சு யூ லுக் வெரி சேட், கேன் ஐ ஹெல்ப் யூ, அந்த ஒரு சின்ன வார்த்தை, ஹவு லாங் இஸ் இட் கோயிங் டு டேக், இட் வில் டேக் 1 minute.
ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு சிரிச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, நிறைய ஒரு ஃபீலிங்ஸை அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. சரி நான் வர்றேன், அந்த ஒரு வார்த்தை கூட அவங்களோட லைஃப்பில் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ தெரியல அந்த கான்வர்சேஷனில் என்ன அவங்களுக்கு வந்து, ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஆவி வெளியே வந்திருக்கு. ஆல்தோ அவங்க பிரச்சனையை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணலை, பட் ஸ்டில் சிரித்து பேசுனதுனால மைண்டு வந்து அந்த இடத்துல மாறி அவங்க வந்து அடுத்தது நான் சூசைட் போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன கேஸ் ஸ்டடியில் வந்து நீங்களே சொன்னீங்க, அந்த ஒரு 2 நிமிஷமோ இல்லை அந்த ஒரு 10 நிமிஷமோ அந்த வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாங்க அப்படின்னா இங்கே ஒரு உயிரே போயிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து காப்பாற்றிடலாம். ஆனால் அப்படி நடக்காத சூழ்நிலையில் இம்பல்சிவாக தான் அந்த எண்ணம் வருது அப்படின்னும் பொழுது அந்த நேரத்தில் அதை எப்படி அந்த ஒரு தனிப்பட்ட பர்சனை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? கரெக்ட். எல்லா இடத்துலையும் நம்ம மிரக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நடக்காது மிரக்கல். ஸோ இந்த லேடி வந்து ஃபர்தராக டிசைட் பண்ணாங்க, அடுத்த வாட்டி எனக்கு இந்த தாட்ஸ் வந்தால் நான் சூசைடுக்கு போகக்கூடாது. அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கு. ஸோ அந்த அவேர்னஸ் நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸால் தான் வரணும்னு கிடையாது. ஓப்பனாக நம்ம பேசுகிறோம், ஓப்பனாக நம்ம ஷேர் பண்ணுறோம். ஏன்னா ஐ நீட் ஹெல்ப், ஐ எம் ஃபீலிங் சேட், ஐ எம் ஃபீலிங் சூசைடல், அது சொல்கிறதுல தப்பே கிடையாது. யாருக்குமே ஒரு சாவணும் அந்த மாதிரி யாரும் நினைக்க மாட்டாங்க, எல்லாரும் வாழணும் தான் நினைப்பாங்க. அங்கே ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஏதாவது அவங்களால தாங்க முடியாது, ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஏதாவது நடந்துட்டு இருக்கும் லைஃப்பில், ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு, இல்லை அந்த இன்சிடென்ட்ஸில் நடந்திருக்கும், அவங்களுக்கு வழி தெரியல, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அந்த வழி தெரியாமல் அவங்க இந்த முடிவுக்கு போயிடுறாங்க. கண்டிப்பாக அந்த டைமில் இப்போது ஒன் மோர் கேஸ் நான் ஷேர் பண்ணுற, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், thousands ஆஃப் எம்ப்ளாயி வேலை செய்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு லேடி வந்து ஒரு காலையிலேருந்தே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க, லஞ்சுக்கு கூட போகலை. ஸோ கூட இருந்த எம்ப்ளாயி, கூட இருந்த அந்த ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, வாங்க சாப்பாடுக்கு ஏன் வரல, வாங்க லஞ்சுக்கு வாங்க, இல்லை எனக்கு மூடு இல்லைன்னு சொல்லி அவங்க வேலை செய்கிற அந்த டேபிள் மேலே சாஞ்சி உட்காந்துருக்குறாங்க. ஸோ இவங்க இந்த லேடி வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இவங்க ரொம்ப சேடாக இருக்கிறாங்க, டெய்லி இவங்க இருக்கிற மாதிரி இல்லை. எதுதான் வார்னிங் சைன். டெய்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க, டெய்லி மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எல்லார்கிட்ட பேசுவாங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க, சாப்பாடுக்கு வருவாங்க, இன்றைக்கி அவங்க வரல. அதுதான் அங்கே வந்து வார்னிங் சைன். ஸோ இவங்க இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேடியை கவுன்சிலிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த கம்பெனிலே ஒரு கவுன்சிலிங் ரூம் இருக்குது, அந்த கவுன்சிலிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. இந்த லேடி வந்து பேசுகிறாங்க, கொஞ்சம் நேரம் அழுகுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. இப்போ எந்த கவுன்சிலருமே ஒரு சூசைட் பற்றி மட்டும் தான் பேசுவாங்க அப்படி கிடையாது. அந்த சூசைட் தாட்டோட ரூட் காஸ் என்ன, அதுதான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ இங்கேயும் அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க. ஒரு 45 minutes 1 hour அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க, அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அதை ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரி மேம் நான் கிளம்புறேன்னு சொல்லி அவங்க கிளம்பும்போது பாக்கெட்டில் அவங்க வந்து அரளி விதை வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி நான் வந்து போய் சாவலான்னு நான் இருந்தேன், அவங்க என்னை கூட்டிகிட்டு வரலன்னா. ஸோ இங்கே வந்து அந்த கூட வேலை செய்கிறவங்களோட அந்த ஒரு எம்பத்தி இல்லைன்னா அவங்க வந்து எனக்கு என்ன, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு யோசிச்சு போயிருக்கலாம். பட் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, இவங்க டெய்லி மாதிரி கிடையாது, இவங்க வந்து நல்லா இருப்பாங்க, பட் இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கும். அந்த பாடி லாங்குவேஜே உங்களுக்கு வந்து மெயின் சிக்னல். ஓகே, அந்த க்ரைங் ஸ்பெல்ஸ் இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், விட்ரானாக இருக்கலாம், யாருக்கிட்டமே சரியாக பேசலை, சரியாக சாப்பிடல, தூக்கம் இல்லாத மாதிரி இருக்குது அவங்க கண்ணு, இது எல்லாமே ஒரு வார்னிங் சைன். பேசும்போது ஜென்ரலாக அவங்க வந்து எனக்கு லைஃபே பாரமாக இருக்கிற மாதிரி, எனக்கு வாழவே தோணலை, எதுவுமே பிடிக்கல. ஸோ இது எல்லாமே ஒரு வார்னிங் சைன்ஸ் தான். இப்போது கூட இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பேசும்போது கண்டிப்பாக அவங்க சூசைட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு இல்லைன்னா கூட அந்த வாய்ப்பு இருக்குது. பட்டு இதில் என்ன தெரியுது, யாரோ எனக்கு பாரமாக இருக்குது, வாழ்க்கை பிடிக்கல, சோகமாக இருக்குது, பாடி லாங்குவேஜ் சோகமாக இருக்குன்னா ஒன்று மட்டும் தெரியுது, அவங்க வந்து அன்ஹாப்பியாக இருக்கிறாங்க, எங்கேயோ அவங்களோட மனநிலை வந்து பாதிச்சிருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் சூசைட் பர்ஸ்பெக்டிவில் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், கூட வேலை செய்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, ஃபேமிலியில் யாரோ அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கான்வர்சேஷனை நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுங்கள். உனக்கு என்ன தோணுது கண்டிப்பாக கேட்கலாம். இப்போ நமக்கு வந்து உனக்கு தலை வலிக்குதான்னு கேட்குறதுனால உங்களுக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி கிடையாது. அதே மாதிரி சப்போஸ் உனக்கு சூசைட் பண்ணணும் அந்த மாதிரி எண்ணம் கூட வருதா அப்படின்னு நான் கேட்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அந்த எண்ணம் வந்து சர்ஃபேஸ்க்கு வரும். நீங்கள் பேசுவீங்க, அழுவீங்க, உங்கள் லைஃப்பை பற்றி இன்னும் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்டயே வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து சொல்ல தயங்குவோம், பயப்படுவோம். ஏன்னா அவங்க எப்படி அதை எடுத்துப்பாங்க, அதில் நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டிடுவாங்களோ அப்படின்ற பயம் நமக்கு இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சரால் கூட ஒரு குழந்தை டிஸ்டர்ப்டாக இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும், ஒரு ஆஃபீஸில் ஒரு உயரதிகாரியால் கூட அதை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னும் பொழுது முதல்ல அவங்கக்கிட்ட நாம் ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தணும் இல்லையா? அந்த மேல் இடத்துல இருக்கிறவங்க எங்கேயோ ஒரு ஹைரார்க்கியில் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை வயசில் ஒரு வித்தியாசம் இருக்கும் பொழுது அந்த ஒரு ட்ரஸ்ட்ன்றது அவங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும், இல்லை கம்ஃபர்ட் லெவல் குறைவாக இருக்கும். முதல்ல அந்த கம்ஃபர்ட் லெவல், அந்த ட்ரஸ்ட்டை எப்படி நம்ம ஏற்படுத்துறது அவங்களுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் as a சைக்காலஜிஸ்ட் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எங்கெல்லாம் ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்குது, நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது, அவங்க வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாமே அவங்களால டிஸ்கஸ் பண்ண முடியுது, பேரண்ட்ஸால் பசங்கக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ண முடியுது. ஸோ எந்த கல்ச்சரில் ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்குது, எந்த ஆர்கனைசேஷனில் ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்குது, ஒரு பயம் இல்லை, கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்க அந்த ஒரு தயக்கம் இல்லை, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் வந்து இன்டாக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸு பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய ஃபேமிலிஸில் பேரண்ட்ஸ் ஆர் வெரி ஓப்பன் அண்டு அந்த சேஞ்சிங் ட்ரெண்டை அவங்க புரிஞ்சுக்கிட்டு காது கொடுத்து கேட்குறாங்க. பட் நிறைய ஃபேமிலிஸில் அவங்களோட டைமோட இந்த டைமை வந்து கம்பேர் பண்ணுவாங்க, பசங்களால் ரிலேட் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகிடுது, பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியல, ஒரு சில விஷயங்கள் ஈவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கூட ஷேர் பண்ண முடியல, நாளைக்கு அவங்க கிண்டல் பண்ணுவாங்க இல்லை சொல்லி காமிப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ நிறைய இப்போ நம்ம பார்த்தோன்னா யூஎஸ்லலாம் நிறைய டாக்ஸ் கிட்ட பேசுவாங்க. ஏன்னா டாக் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாது, உங்கள் மேலே ஒரு குறை கண்டுபிடிக்காது, அது எம்பத்தி அப்படியே காது கொடுத்து கேட்கும், உங்களை லிக் பண்ணும். ஸோ அங்கே வந்து என்ன ரிக்வயர்ட்னா ஒரு ஏற்றுக்கிற தன்மை, நீ எது ஷேர் பண்ணாலும் நான் உன்னை ஏற்றுக்கிறேன், நீ சொல்கிறது என்னால் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அந்த விஷயம் தான் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் எப்படின்னா அந்த சாட் ஜிபிடியில் இப்போ யங்ஸ்டர்ஸும் சரி, ஆல்மோஸ்ட் ஆல் த ஜெனரேஷன்ஸும் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் அந்த சாட் ஜிபிடியில் வந்து அவங்களோட பிரச்சனை வந்து அங்கே கொட்டுறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பிளாட்ஃபார்ம், அவங்களால ஷேர் பண்ண முடிகிற ஒரு பிளாட்ஃபார்ம். பட் ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஐ கான்டாக்டோட ஒரு நாடோட அது வந்து டெஃபினெட்லி அடிபட்டு போகும். ஒரு எம்பத்தி உள்ளவங்களாம் நம்ம எப்படி அப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்கள நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தணும், அரவணைச்சிக்கணும்னு சொன்னீங்க. ஒரு விக்டிமாக இருக்கிறவங்க, இப்போ எனக்கு தான் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது நான் இதை யாருக்கிட்டையாவது போய் சொல்கிறேன் இதுக்கான காரணத்தை அப்படின்னா அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு வந்து எனக்கு சொல்லிடணும் யாருக்கிட்டையாவதுன்னு தோணுது, அதனால போய் சொல்கிறேன், நாளைக்கு அவங்களுடைய கண்ணோட்டம் என் மேலே எப்படி இருக்கும், இவ இந்த மாதிரி ஒரு ஆள் தானே, இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டினவ தானே அப்படின்ற எண்ணம் இருக்கும், அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா? அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இப்போ நாளைக்கு சொல்லி காமிச்சிடுவாங்க, அந்த ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து அதுக்காக தான் இந்த கவுன்சிலிங். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட, ஒரு நியூட்ரல் பர்சன் கிட்ட போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு சில பிரச்சனை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது, ஒரு சில பிரச்சனைகள் உங்கள் ஃபேமிலி ஸ்பவுஸ் கிட்ட கூட இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஷேர் பண்ண முடியும், எங்கே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு நியூட்ரல் பர்சன் கிட்ட நீங்கள் போகிறீங்க, உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, ஒரு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, பட் உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்களை ஏற்றுப்பாங்க, உங்களை பேச வைப்பாங்க, உங்கள் பிரச்சனையை புரிஞ்சுப்பாங்க, ஒரு சரியான கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, அது அவங்க வந்து மேக் ஷுர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் இஸ் ரிக்வயர்டு. அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்டு இருக்கிறாங்கன்னா அதுவே ஒரு பெரிய லக்ஸரி. உங்களை ஜட்ஜ் பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா அது ஒரு பிக் லக்ஸரி. இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில், ஸ்ட்ரெஸ்ஃபுல் காம்படிட்டிவ் வேர்ல்டில் வெர் யூ ஆர் ஏபிள் டு ஷேர் அட்லீஸ்ட், அது வந்து ஒரு பிக் லக்ஸரின்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க, என்ன இருந்தாலும் ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்றது வேற, நம்ம வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிறதோ இல்லை வந்து நம்மளுடைய ஒரு செல்ல பிராணிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றது வேறு. ஆனால் நிறைய இடங்களில் வந்து இதுதான் வந்து ரொம்ப சேஃபான லெட் அவுட்டாக நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா? நான் வளர்க்குற ஒரு நாய்க்குட்டிக்கிட்ட பூனைக்குட்டி கூட நான் பேசினேன் அப்படின்னா அது யார்கிட்டையும் வெளியில் போய் சொல்லாது, அது வந்து திரும்பி நமக்கு அட்வைஸ் கூட பண்ணாது, ஆனால் புரியும், அவங்களுக்கு ஒரு எம்பத்தி தான் காட்டுவாங்க. இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம போய் ஷேர் பண்ணுறோன்னா நமக்கு யாருன்னே தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க தான் அவங்கள பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை பற்றி தெரியாது, அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த சோஷியல் மீடியானுடைய ரோல் என்ன இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுல? சோஷியல் மீடியா வந்து டூ எட்ஜ் நைஃப் மாதிரி. அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்காக கூட இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ஒரு ஃபேக்டராக கூட
இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, செல்ல பிராணிங்க கிட்ட ஷேர் பண்ணுறது. ஓகே, அதில் ரிலீவிங். இப்போ சாட் ஜிபிடியில் ஷேர் பண்ணுறது அது வந்து ஒரு ரிலீஃப். சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அந்த டைமில் எது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது எது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அது பண்ணுங்கள். அது செல்ல பிராணிக்கிட்ட பேசினா கூட தட் இஸ் குட் எனஃப். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது சாட் ஜிபிடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எம்பத்தைஸ் பண்ணோம். தட் இஸ் குட் எனஃப். ஸோ சம் ஹெல்ப் இஸ் பெட்டர் தென் நோ ஹெல்ப் அட் ஆல். இதில் பேரண்ட்ஸ்க்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வந்து செல்ல பிராணிகளாக மாறிடணும். ஸோ தேட் சில்ட்ரன் ஃபீல் கம்ஃபர்டபுள் டு ஷேர் வித். அவங்க உலகத்தில் என்ன நடக்குது, என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இப்போ ஒரு 14-15லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அடல்ட்ஹுட் வரைக்குமே அந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ அந்த எமோஷன்ஸ் வந்து ஒரு ஸ்மால் திங் அந்த எமோஷனை ட்ரிகர் பண்ணி விட்டுடும். ஸோ அதனால தான் அந்த ஏஜ் குரூப்பில் நிறைய அந்த இம்பல்சிவ் சூசைட்ஸ் நிறையவே நடக்கும். ஸோ அந்த எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு, அந்த எமோஷனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி, அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வர்ற மாதிரி, இரிட்டேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபேமிலிலையும் இருக்குது, இல்லை வேறு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் இருக்குது. கண்டிப்பாக அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நினைக்கிறோம் ஓகே இதனால இறந்துட்டாங்க, ஃபினான்சியல் டிபெண்டன்சினால் ஒரு லேடி வந்து இறந்து போயிட்டாங்க, ஆர் அப்யூஸ்னால் இறந்து போயிடுறாங்க. எதுவுமே ஒரு சிங்கிள் ஃபேக்டர்னால் நடக்கிற விஷயம் கிடையாது மோஸ்ட் ஆஃப் தட் டைம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இங்கே வந்து 8 hour வேலை செய்கிறேன், எனக்கு இது இங்கே ரொம்ப பிடிக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, என்னால் ஷேர் பண்ண முடியுது. வீட்டில் எக்கச்சக்க பிரச்சனை. போனோடனே குடிக்கார ஹஸ்பண்ட் அடிக்க ஆரம்பிப்பார், அங்கே நிறைய பேர் இருப்பாங்க ஹாரஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், ஒரு வேலை செய்கிற இடம், ஒரு சோஷியலாக ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு இடம். சில டைம் சொல்லுவாங்க வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஈவினிங் வீட்டுக்கு போனால் ரிலாக்ஸ் பண்ணலாம், சாட்டர்டே சண்டே வந்தால் ரிலாக்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு ஸ்கேஃபோல்டிங்கோ ஏதாவது சப்போர்ட் எங்கேயாவது இருக்கும்போது நோபடி ரியலி வாண்ட்ஸ் டு டை, அந்த சப்போர்ட் சிஸ்டம்க்கு அவங்க போவாங்க. ஆஃபீஸில் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் வீட்டை நோக்கி போவோம், வீட்டில் ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஆஃபீஸ் நோக்கி போவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய நேரங்களில் வந்து ரெண்டுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இப்போ இருக்குது இல்லையா? ஏன்னா அவ்வளோ வேகமான வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஆஃபீஸ்க்கு போனாலும் நமக்கு டார்கெட்ஸ் இருக்குது, டைம் லிமிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அங்கே ஹைரார்கி இருக்குது, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வீட்டுக்கு வந்தால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே கஷ்டம் இருக்குது. இது வந்து அங்கேயோ அதை வந்து இங்கேயோ என்னால் சரி பண்ணிக்கவே முடியலை அப்படின்ற சூழ்நிலையில் என்ன ஒரு மாற்று வழிக்கு போக முடியும்? இப்போது வேலை செய்கிற இடம் எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படி கிடையாது, ஃபேமிலியில் எப்போவுமே ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படி கிடையாது. ஒரு இடத்துல பேலன்ஸ் ஆகுது அப்போனா கண்டிப்பாக இவங்களால கோப்பப் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ 2 இடத்துலையுமே ஃபேமிலிலையும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, வேலை செய்கிற இடத்துலையும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கலாம், என்னோட ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு வித் whom ஐ கேன் ஓப்பன் அப், ஐ கேன் டாக். ஏதாவது ஒன்று அவுட்லெட்டுக்கு ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் இருக்குது அப்போனா கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சூசைட் அந்த எண்ணத்துக்கு போகும்போது ஏதாவது வழி இருக்கா அந்த மாதிரி தான் மைண்டு தேடும். பட் எந்த ஒரு வழியுமே கிடைக்கல அப்போ தான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போவாங்க. அண்டு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் நமக்குன்னு ஒரு நல்லா சோஷியல் லைஃப் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே அதை என்கரேஜ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டைரெக்ஷன்லேயே அந்த எனர்ஜி எல்லாமே டம்ப் பண்ணிடுறோம். படிப்புனா படிப்பு படி வேறு எதுவும் பண்ணாத அப்படின்னு நிறைய ஃபேமிலிஸில் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகிடுது, எல்லா எனர்ஜி ஒரு செல்ஃப் அவேர்னஸ்க்கோ, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு, ஒரு ரெக்ரியேஷனுக்கு, ஒரு சோஷியல் லைஃப் நல்லாயிருக்கும், அதுக்கு நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். டைம் சொல்கிறேன், நாட் மனி, டைம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஃபேமிலியில் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறோம், பட் கூட உட்காரணும், காதை கொடுத்து கேட்கணும், வெட்டியாக ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போது இது ரிசர்ச் ப்ரூவன். எந்த ஃபேமிலிஸில் கூட ஒன்றா உட்காடுறாங்க, ஒன்றா சாப்பிட்றாங்க, இது குவான்டிட்டி ஆஃப் டைம் அப்படி கிடையாது, குவாலிட்டி ஆஃப். நீங்கள் கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு கிடைக்குது, பட் நீங்கள் உட்காடுறீங்க, மொபைலில் சைடில் வச்சு நீங்கள் ஒருத்தரை பார்த்து நீங்கள் காது கொடுத்து கேட்டு அந்த ஃபேமிலி மீட்டிங் டைம் வெரி யூர் எமோஷ்னலி ஷேரிங், அதுவே உங்களுக்கு தெரப்பியூட்டிக். அது டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு நல்ல அவுட்லெட், உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீலிங் கொடுக்கும். அது இப்போது நம்ம உடம்பினுடைய ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப டல்லாகிடும், அது நமக்கு தெரியும். அதாவது ஃபிசிக்கல் பெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மென்டல் பெயினுக்கு கொண்டு போகும். பட் மென்டல் பெயின்னால ஃபிசிக்கல் பெயின் ஏற்படுமா? கண்டிப்பாக ஃபிசிக்கல் அண்ட் மென்டல்
இது 2 தனி விஷயம் கிடையாது. இப்போது உடம்புல ரொம்ப நாளாக வலி இருக்குது அப்போனா என்ன ஆகும், நீங்கள் இரிட்டேட் ஆகிடுவீங்க, ஆங்ஸைட்டி ஆகிடும், ட்ரீட்மெண்ட் ஆகவே இல்லை, அந்த வலி குறையவே இல்லை. அதனாலவே உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனாலவே அந்த க்ரோனிக் பெயின்னால நிறைய பேர் சூசைட் அளவுக்கு கூட போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த சைக்கலாஜிக்கல் நம்மளோட ஃபீலிங்ஸ்னால, நம்மளோட திங்கிங் பேட்டர்னால் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் போத் ஆர் ஹைலி இன்டர்கனெக்டட். இது எப்படி நடக்குது? அதாவது மனசு அப்படின்றதே வந்து ஒரு கற்பனையாக நாம் நினச்சிக்கிற ஒரு விஷயம்தான் இல்லையா? அப்போது நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்மளுடைய உடல் செயல்பாட்டுக்கும் எப்படி சம்மந்தம் ஏற்படுது? இது எப்படி அதை பாதிக்குது? இப்போ சைக்காலஜி அண்ட் பயாலஜி இது ரெண்டுமே ரிலேட்டட். இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவான தாட், ஒரு ஹாப்பி தாட் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு நம்ம கொண்டு வரோன்னா என்ன ஆகிடுதுன்னா, பாசிட்டிவ் பயோகெமிக்கல்ஸ் வந்து செக்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ பாசிட்டிவ் பயோகெமிக்கல் செக்ரியேட் ஆகும்போது அது வந்து நம்மளோட உற்சாகம், நம்மளோட ஹெல்த் எல்லாமே பூஸ்ட் பண்ணும். நம்மளோட பிளட் ப்ரெஷர் எல்லாமே ரெகுலேட் பண்ணோம். நம்மளோட பாடி ஃபுல்லாகவே ஒரு பேலன்ஸுக்கு கொண்டு வர்றோம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எப்போவுமே நெகட்டிவ், இப்போ நமக்குள்ளே பேசுகிறதே ஒரு நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரு சிச்சுவேஷன் பற்றியோ ஒரு மனுஷனுங்களை பற்றியும். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அந்த மாதிரி பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னா, நெகட்டிவாக நீங்கள் ஒருத்தங்களை பற்றியோ ஒரு சிச்சுவேஷனை பற்றி நீங்கள் உங்களுக்குள்ளேவே நீங்கள் வந்து பேசும்போதோ ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா, நெகட்டிவ் பயோகெமிக்கல்ஸ் வந்து செக்ரியேட் ஆகுது. அது வந்து ஹெல்த்தை வந்து நெகட்டிவாக பாதிக்கும். அதுதான் டிசீஸ். சச் பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வலி நிறைய இருக்க ஆரம்பிக்கும், நிறைய அந்த ஒரு சோர்வு, ஏன்னா நிறைய எனர்ஜி அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிடுது. ஸோ தட் இஸ் ஹவு ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல், பயோகெமிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் இது எல்லாமே ரிலேட்டட். இந்த அடல்ட்ஹுட்டில் அடலசன்ஸில் வந்து சீக்கிரமாக ட்ரிகர் ஆகிடுவாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போது இந்த தற்கொலையினுடைய எண்ணிக்கைகளை பார்த்தா சின்ன வயசு பிள்ளைங்க தான் அதிகம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவும் இருக்கா? இப்போது அடாலசன்ட்டில் கண்டிப்பாக சூசைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அதுதான் லீடிங் குரூப் அப்படின்னு சொல்ல முடியாது. குளோபலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய மென் தான் சூசைட், மோர் தென் 2.5 to 3 times மோர். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் இந்தியாவில் ஃபீமேல் சூசைட்ஸ் கொஞ்சம் குளோபலாக விட இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது 2:1 அந்த மாதிரி இருக்குது அந்த ரேஷியோ. மென்னனுடைய ரேஷியோ அதிகம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் வந்து சில சோஷியல் ஸ்டிக்மாவா? ஏன்னா பெண்கள்னா நிறைய பேசுவாங்க, பொதுவாகவே கலகலன்னு பேசுவாங்க. இன்னும் சொல்லணும்னா அதை வந்து ஒரு நெகட்டிவாகவே சொல்லுவாங்க. பெண்களால் எதையுமே ஹோல்டு பண்ணிக்கவே முடியாது, எதையா இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லிடணும். எப்போவுமே காசிப்பிங் வந்து விமெனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சர் பெண்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு அவுட்லெட் கிடைக்கிறதுனால அது குறைவாக இருக்கா? ஆண்கள் வந்து பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு நேரம் செலவு பண்ண மாட்டாங்க. 2-3 ஆண்கள் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசி சிரிக்கிறது அப்படிலாம் கூட நம்ம ஒர்க் பிளேஸ்ல பார்க்கவே முடியாது. வீட்டிலே கூட அம்மாவும் பொண்ணும் உட்காந்து ஜாலியா ட்ரெஸ்ஸை பத்தியோ நகையை பத்தியோ பேசிக்கிற அளவுக்கு அப்பாவும் மகனும் உட்காந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பத்தி சின்ன சின்ன இந்த மாதிரி ரசிக்கக்கூடிய விஷயங்களை பேசி நம்ம பார்க்க மாட்டோம். ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷன்ஸ் தான் பண்ணுவாங்க ஜென்ரலா ஆண்கள். அதுதான் காரணமா இதுக்கு? இப்போது அந்த ஃப்ரீ டாக், எது வேணாலும் பேசலாம், அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா விமென்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி பேசிடலாம். வர்பல், பெண் குழந்தை நிறையவே பேசும், நிறைய வார்த்தைகள் பேசும். ஆண் குழந்தை அந்தளவுக்கு பேசாது. ஸோ இயற்கையாகவே நம்ம அந்த மாதிரி. அண்ட் கல்ச்சுரலாக கூட ஆண்கள் நிறைய அந்த ஃபீலர் வெக்காபுலரி ஆண்களுக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி விமென் ஆர் மோர் எமோஷ்னல் பீயிங்ஸ். அண்ட் அவங்க வந்து எமோஷ்னலாக அவங்க கொட்டலாம், பேசலாம், அழுலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு விமெனுக்கு கல்ச்சுரலி ஆல்மோஸ்ட் அது வேர்ல்டு வைடே women generally talk more and they are able to express more. அதனால தான் அந்த சைக்கோசோமேட்டிக் ப்ராப்ளம்ஸும் விமெனுக்கு கம்மி. ஸ்ட்ரெஸ்னால வர்ற எந்த ஒரு ப்ராப்ளமே விமெனுக்கு, ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க வந்து கொட்டிடுறாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்புட்ஸ் இருக்குன்னா ஒரு அவுட்லெட்டும் அவங்களுக்கு இருக்குது. பட் மெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரலாகவே நம்ம வந்து கம்பீரமாக இருக்கணும், ரொம்ப ரிஜிடாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வந்து அவங்கள சுற்றி ஒரு ஷெல் கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த உள்ளுக்குள்ளவே அது வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். அந்த கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ்னால கூட அந்த ஷேரிங் கண்டிப்பாக இருக்காது. நிறைய மெயில் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஃப்ரீயாக பேசுறது, வெட்டியாக பேசுறது அது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப தெரப்பியூட்டிக், எமோஷ்னல் மென்டல் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரொம்ப நல்ல விஷயம். எது இருந்தாலும் நான் வந்து ஓப்பனாக பேசிடுவேன், ஒரு நான் கொட்டிடுவேன், என்னால் உள்ளே எதுவும் வச்சுக்க முடியல, அது வந்து பெஸ்ட்டு. அது மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறீங்க. என் மனசில் தோன்றதை நான் சொல்லிடுறேன் அப்படின்றது. ஆனால் அது பல நேரங்களில் வந்து எதிரில் இருக்கிறவங்களுக்கு அதை அந்தளவுக்கு சரியாக எடுத்துக்க முடியாது இல்லையா? எது நினைக்கிறேன் நான் சொல்லிடுறேன் அப்போனா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அது சொல்கிறீங்க,
அது தெரப்பியூட்டிக். நீங்கள் ஒரு கோவப்படுறீங்க, எது வேணால் உங்கள் மனசில் வர்றது நீங்கள் கொட்டிடுறீங்கன்னா அது மற்றவங்களோட மென்டல் ஹெல்த்தை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சென்சிட்டிவாக கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஒரு விமர்சனமோ இல்லை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு குறையோ எனக்கு இருக்குது, ஒரு ஒர்க் பிளேஸ்லேயே இருந்தாலும் சரி, குடும்பத்திலே இருந்தாலும் சரி, அதை நான் உள்ளே வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அது வெடிக்கும். அது வந்து கோவமாவோ இல்லை ஒரு செல்ஃப் ஹார்மாவோ அது வந்து முடியலாம். இப்போ அதை நம்ம வெளியில் சொல்ல போகிறோம் அப்படின்னும் போது ஆப்வியஸாக எதிரில் இருக்கிறவங்க வந்து அது ஹர்ட் ஆக தான் செய்வாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள ஹர்ட் பண்ணாமலும் இருக்கணும், என்னையும் நான் ஹர்ட் பண்ணிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இது எப்படி ரெண்டுமே நீங்கள் பாசிபிளாக கரெக்டாக இருக்கும்? நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போது அவங்கள ஹர்ட் பண்ணாமலேயும் இருக்கணும், பட் நான் அந்த விஷயத்தும் வெளியும் கொண்டு வரணும். அதுக்கு தான் அந்த அசர்ட்டிவ் ஸ்கில்னு சொல்லுவாங்க. மற்றவங்களோட ஃபீலிங்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, பட் உங்களோட ஃபீலிங்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணாமல் இல்லை. எந்த இடத்துல நீங்கள் வந்து நோன்னு சொல்லணும், அங்கே நோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரப்பியூட்டிக்காக இருக்கும். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க லைஃப்லனா ஏன் எடுக்கிறீங்க, எதுக்காக எடுக்கிறீங்க, கிளியர் அவேர்னஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த முடிவை மற்றவங்க கிட்ட சொல்கிறதுல கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ணக்கூடாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம கல்ச்சரில் மெயின் பிரச்சனையே அந்த 4 பேர் தான். 4 பேர் என்ன சொல்லுவாங்க, சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்குது. ஸோ அசர்ட்டிவ்ஸ் உங்கள் லெவலில் நீங்கள் கிளியராக இருங்க. நீங்கள் யோசிக்கிறது உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுதா, அதை ஹோம் ஒர்க் பண்ணுங்கள், ஆராயுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. இப்போ சப்போஸ் ஒரு விஷயம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து பிடிக்கல ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அந்த விஷயத்தை, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட அவங்கள ஹர்ட் பண்ணாமல், அட்மாஸ்ஃபியர் மொரேல் டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த விஷயத்தை எப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணிதான் ஆகணும். சில நேரங்களில் நமக்கு என்ன ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அப்படின்னா, நம்மளுடைய இமேஜ் அங்கே என்ன ஆகும், என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் வந்து சில நேரங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டி இருக்குமா? இப்போ எனக்கு தோன்றது எல்லாத்தையும் நான் வெளியில் ஒருத்தர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு சேட்டர் பாக்ஸு, எப்போவுமே இவகிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, எல்லாத்துக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது, திஸ் பர்சன் இஸ் ஒப்பீனியனேட்டட், அந்த மாதிரி என்னுடைய இமேஜ் வந்து இங்கே வந்து மாறும், இல்லை என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து இங்கே குறைஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் ஓப்பன் அப் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்ற ஒரு இன்ஹிபிஷன் நமக்கு இருக்கும் இல்லையா? அதை எப்படி ஓவர் கம் பண்ண? எல்லார்கிட்ட முதல்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது, யாரும் பண்ணவும் மாட்டாங்க. அது பண்ணுறதுல கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃப் இமேஜ் ஒரு நீங்களே பாதிக்கப்படலாம். எல்லார்கிட்ட நீங்கள் உங்களோட பிரச்சனையை நீங்கள் ஷேர் பண்ணுறது அது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்து இப்போ சப்போஸ் கவுன்சிலிங்லேயே ஒருத்தங்க வராங்கன்னா வந்த உடனே அவங்க பிரச்சனையை நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க சூப்பர்ஃபிஷியலான விஷயம் தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, பசங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கவுன்சிலிங்க்கு வர்ற அந்த பர்சன் வந்து அசஸ் பண்ணுவாங்க. இவங்க எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கிறாங்க, இப்போ என்னோட கோர் விஷயம் சொல்லும்போது எவ்வளோ இவங்க காது கொடுத்து கேட்பாங்க, எவ்வளோ என்னை புரிஞ்சுப்பாங்க, இவங்களுக்கு அந்த புரிஞ்சிக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி இருக்கா, அது எல்லாமே அசஸ் பண்ணி தான் லேயர் பை லேயர் தான் அவங்களே ஓப்பன் அப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணிடுறீங்க, சொல்லிடுறீங்க, அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. பண்ணுறாங்கன்னா அது பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க சின்ன பிள்ளைங்க வந்து சீக்கிரமாக ட்ரிகர் ஆவாங்க, இல்லைன்னா சீக்கிரமாக டிஸ்டர்ப் ஆவாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படின்னு. இது வந்து இந்த தலைமுறையில் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, இல்லை எப்போவுமே எல்லா தலைமுறைகளுமே ஒரு குறிப்பிட்ட வயசை கடக்கிற வரைக்கும் அப்படி வீக்காக தான் இருப்பாங்க? இது பயாலஜிக்கலாகவே அந்த மாதிரி தான். இப்போ நமக்கு வந்து அந்த சோஷியல் மீடியா இருக்குது, எல்லாமே தெரியுது எல்லாருக்குமே. வி ஆர் வெல் இன்ஃபார்ம்டு, எந்த இடத்துல எங்கே என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியுது. பட் எல்லா ஜெனரேஷன்ஸ்லையுமே எப்போவுமே அந்த அடாலசென்ட் அப்படின்னு வரும்போது அந்த ட்ரிகர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஆகும். கோவம் நிறைய வரும், வேகம் நிறைய வரும், இம்பல்சிவாக முடிவு எடுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷ் டிரைவிங் டீன் ஏஜில் அது வந்து நிறையவே இருக்கும். ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் எப்போவுமே நிறையவே அந்த ஏஜில் இருக்கும். ஏன்னா அந்த எமோஷ்னலாக அந்த வேகம் இருக்காங்க. பட் என்ன ஆகிடும்னா அது 20s 25 அந்த மாதிரி அந்த ஏஜை க்ராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடல்ட்ஹுட் என்டர் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து செட்டில் ஆகிடும். ஸோ இந்த ஜெனரேஷனில் தான் அது அதிகமாக இருக்குது, அப்படி கிடையாது. ஆனால் இந்த தலைமுறைக்கு வந்து அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய தேவை ரொம்ப அதிகம் இருக்குது, காம்படிஷன் ரொம்ப அதிகம் இருக்குது, சவால்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகுது, நிறைய போட்டி போட வேண்டியிருக்கு உலகத்தில் தன்னை ப்ரூவ் பண்ண. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சரிதானா? நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷனில் நிறைய திங்ஸ் ஸ்ட்ரக்சர்டாக இருந்தது.
இப்போ விமெனோட ரோல் வந்து செடா குழந்தைங்கள பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், வீட்டு வேலை செய்யணும், அந்த மாதிரி கிளியராக இருந்தது. அங்கே ஒரு கன்ஃபியூஷனே இல்லை. மேலோட ரோல் வந்து போய் வேலை செய்யணும், ஹி வாஸ் அ பிரெட் வின்னர். அதே மாதிரி இப்போது யங்ஸ்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி, நான் டீச்சர் ஆக போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் அட்வொகேட் ஆக போகிறேன், அந்த மாதிரி ஒரு ஃபியூ கெரியர்ஸ் மட்டும் இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருந்தது. பட் இப்போ வந்து மல்டிபிள் கெரியர்ஸ் இருக்குது, மல்டிபிள் பாத்வே இருக்குது. ஒருத்தங்க அவங்களோட பாத்வே கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட தனி பாத்வே கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விச் இட் செல்ஃப் இஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்டில் இருக்கிறோம், ப்ரூவ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குன்னா கண்டிப்பாக மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கும். மென்டல் ஹெல்த் பாதிக்குதுன்னு சூசைடோட வாய்ப்பு வந்து அதிகரிக்கும். எல்லா தலைமுறையிலுமே வந்து இந்த ஒரு அடலசன்ட் ஏஜில் தான் இந்த எண்ணங்கள் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம பொதுவாக ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட சொல்லலாம், எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிட்டா மட்டும்தான் பெரும்பாலும் குழந்தைங்க வந்து இந்த முடிவுக்கு போவாங்க. இப்போ பார்த்தாக்கா நமக்கு வந்து ரொம்ப சின்ன விஷயமா தெரிகிற நிறைய விஷயங்களுக்கு கூட குழந்தைகள் வந்து அவங்களோட உயிரை எடுத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். அப்படின்னும் போது எதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்கள ஏன் அந்த ட்ரிகர் பண்ணுது? டைமில் பார்க்க போனால் ஒரு 20-30 இயர்ஸ் பேக் என்ன இருந்தது, சக்ஸஸ் ஃபெயிலியர்னா படிப்பு மட்டும் தான் இருந்தது. பட் அதே எக்ஸாம் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இப்போ நிறைய விஷயத்தில் நடக்குது. நிறைய இடத்துல அந்த எக்ஸாம் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன், நிறைய காம்படிஷன்ஸு, சோஷியல் மீடியா. சப்போஸ் இப்போ ஒரு கேர்ள் எங்ககிட்ட வர்றாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு தாழ்வை மனப்பான்மையோடு அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிட்டு அவங்க வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா அவங்க கம்பேர் பண்ணுறது அந்த ஃபோனில் இருக்கிற இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க வந்து ரொம்ப டாலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க, அவங்க கூடயும் இவங்க கம்பேர் பண்ணுறாங்க. இன்னொருத்தங்க வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அது கூடயும் இவங்க கம்பேர் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறாங்க, லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் அவங்க earn ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துல எங்கேயுமே இல்லை. அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையால் கூட அந்த மனசு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எக்ஸ்போஷரே கூட வந்து காரணமாக இருக்குது. எக்ஸ்போஷரே கூட கம்பேரிசன் ஆகிடுது. டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, எது மேலேயுமே ஆர்வம் இல்லாத இருக்கிற அந்த நிலையை மாற்றிக்கிறதுக்கு ஆப்டிமிசம், எதுலேயுமே ஒரு நல்லதை பார்க்கறது அப்படின்றத எப்படி வளர்த்துக்கிறது அந்த பழக்கத்தை? ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னு பேசும்போது நிறைய விஷயங்கள் ஃபேமிலியிலேருந்து வருது. சூசைடும் சரி, மென்டல் ஹெல்த்தும் சரி, ஆப்டிமிசமும் சரி, பெசிமிசிசமும் சரி, இது வந்து நிறைய விஷயங்கள். இப்போது இந்த சூசைடே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபேமிலியில் இப்போது எனக்கு அம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அம்மா வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த குழந்தை வளரும்போது இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனால், ப்ரெஷர் வந்தால் அது சப்கான்ஷியஸ் லெவல்லே அவங்களுக்கு அது வந்து நல்லா ஊறிடும். ஸோ ஃபேமிலியில் நிறைய சூசைட்ஸ் நடக்குது அப்போனா அது ஃபேமிலியில் அடுத்த தலைமுறைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து டிப்ரெஷனில் போகும்போதோ அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்கு போகணும். அதே மாதிரி இந்த ஒரு ஆட்டிடியூட், லைஃப்பை வந்து ரசிக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், எனக்காக நான் லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ எந்த ஒரு கோப்பிங் மெக்கானிசமே ஃபேமிலியிலேருந்து கூட வரலாம். மதர் ஃபாதர் அப்படி இருக்கிறாங்க, இல்லை ஸ்கூலில் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் யாராவது அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ உங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே ஃபார்ம் ஆகிறது, உங்களோட சைக்கே, உங்களோட மனசு எல்லாமே ஃபார்ம் ஆகிறது வந்து ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும். ஸோ 7 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி டீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஃபேமிலி சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது, என்ன மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது, அடுத்தது அதே டைரெக்ஷனில் மோல்ட் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அன்லஸ் மேஜர் சேஞ்சஸ், யாராவது ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சன் அவங்க லைஃப்பில் வர்றாங்க, அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி உறவு முறைகளில் ஏற்படுற பிரச்சனைகளால் இந்த முடிவுக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா, அவ்வளோதான், இதுக்கப்புறம் இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, இவங்களே நம்மளை வெறுத்துட்டாங்க, இல்லைன்னா இவங்களோடவே நமக்கு சரி வரலை அப்படின்னா இனி யார் நம்மளை விரும்புவாங்க, இல்லை யார் வந்து நமக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு இனிமே எனக்கு யாரும் இல்லை அப்படின்ற அந்த உணர்வு தான் அப்படி கொண்டு போகும் இல்லையா? ஸோ அந்த ஒரு உணர்வை வந்து எப்படி மாற்றிக்கிறது? எனக்குன்னு யாரும் கிடையாது, இது ஒரு நல்ல ஃபீலிங் கிடையாது. ஸோ அதை மாற்றணுன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அது ஓகே, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சப்போர்ட் குரூப் நீங்கள் வந்து ரெடி பண்ணலைன்னு அர்த்தம், ஒரு ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். ஒன்று ஒர்க் ஆகலைன்னா இன்னொன்று ஒர்க் ஆகலைன்னா இன்னொன்று, அந்த ஒரு மனநிலைக்கு நீங்கள் வரல, நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்க.
இங்கே ஒர்க் ஆகலை, ஸோ எங்கேயுமே ஒர்க் ஆகாது. இந்த ஃப்ரெண்டு வந்து எனக்கு லாயலாக இல்லை, ஸோ எந்த ஃப்ரெண்டும் லாயலாக இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அதை மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. பொதுவாக இந்த மாதிரி இவங்க இல்லை அப்படின்னா இனிமேல் எனக்கு என்ன இருக்குது வாழ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது இல்லையா? அந்த எண்ணம் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப அந்த பர்சனை வந்து ரொம்ப நம்பிடுறது, இல்லைன்னா ரொம்ப அவங்க மேலே டிபெண்ட்டாக இருக்கிறது. அதனால வந்து பொதுவாக எல்லாரும் அட்வைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாரையுமே ரொம்ப நம்பக்கூடாது, யார்கிட்டயுமே ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாது, ரொம்ப இமோஷ்னலாக வந்து யாரோடையும் வந்து டிபெண்ட்டாக ஆகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் சரிதானா? இல்லை இப்படியே நம்ம யாரையுமே முழுசாக ட்ரஸ்ட் பண்ணாமல் யார் மேலேயுமே வந்து நம்ம இமோஷ்னலாக இன்வெஸ்ட் ஆகாமலே இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப மேலோட்டமாக தானே இருக்கும். யார்கிட்டயும் ரொம்ப அளவுக்கு மேலே போகக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அதுவே நான் வேற மாதிரி சொல்கிறேன். எப்படின்னா, உங்களோட ஒரு மென்டல் எனர்ஜி இருக்குது, அது வந்து எல்லாத்தையும் ஒரே பர்சன் மேலே இல்லை ஒரே ஜாப் மேலே ஒரே விஷயத்து மேலே நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா, அந்த விஷயம் இல்லைன்னா உங்களுக்கு அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட் தெரியல, பிளாங்க் ஆகிடுவி. அதனால தான் நம்ம ஏர்லியராக டிஸ்கஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கணும், ஃபேமிலியில் இன்வால்மெண்ட் இருக்கணும், ஃபன் இருக்கணும், ஜாய் இருக்கணும். உங்களுக்குன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், அது குழந்தைங்க எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் லைஃப் கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ். இப்போ சப்போஸ் ஐசி பீப்புள் வேறு எல்லாத்தையும் ஜாப் ஜாப் ஜாப்னு சொல்லி வீட்டில் வரத்துக்கு அப்புறம் கூட மொபைல்ல கம்ப்யூட்டர்ஸில் அந்த மாதிரி சுச்சுவேஷனும் இருக்கும். பட் பர்சனலாகவே அவங்களும் அந்த மாதிரி ரொம்ப அவங்களுக்கு ஜாப் பண்ணணும், அந்த ஒர்க் பண்ணணும்னா அவங்களுக்கு ரொம்ப ஸோ எல்லா எனர்ஜி அவங்க வந்து அதில் செலுத்திடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, ஒன் ஃபைன் டே லைக் யூ ஆர் ஃபயர்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அடுத்தது பிளாங்க் ஆகிடுவாங்க, ஒரு ரிக்ரெட் ஆகிடும். நான் எல்லாத்தையும் இவங்கன்னு நினச்சேன், பட் இவங்க வந்து எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை ஃபயர் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி ரிக்ரெட்ஸ் வந்து நிறையவே வரும். ஸோ ஸ்ப்ரெட் யுவர் மென்டல் எனர்ஜிஸ் எல்லாமே இருக்கணும். இப்போ நம்ம சாப்பிடும்போது வெறும் இட்லி வச்சு மட்டும் நீங்கள் சாப்பிட மாதிரி சட்னியும் வேணும், சாம்பாரும் வேணும், மாற்றி மாற்றி வேணும். ஸோ அந்த மாதிரி லைஃப் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு ஜாய்ஃபுல்லாக அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகணுன்னா நிறைய உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய அதுக்குள்ளே இருக்கணும். அந்த பிடிச்ச விஷயங்களையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கும், உங்களுக்கு லைஃப் மேலே ஒரு பிடிப்பு கொடுக்கும். நம்ம எதிரில் இருக்கிறவங்க, நம்மக்கிட்ட பழகுறவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத சென்ஸ் பண்ணணும், அதை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நம்மளால் அதை சென்ஸ் பண்ண முடியல, நாம் அவங்கக்கிட்ட ரொம்ப நார்மலாக கேஷுவலாக பழகியிருப்போம், அப்போ பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்போம், சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துருந்துருக்கலாம், பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவங்களோட சொல்லியிருந்திருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து திரும்பி நமக்கு ஆபத்தாக வரலாம். அவங்க வந்து மிரட்டலாம், உன்னை பற்றின இந்த விஷயத்தை நான் வெளியில் சொல்லிடுவேன், இல்லை உன்னோட எடுத்து இந்த ஃபோட்டோவை நான் வந்து வெளியில் மற்றவங்களுக்கு காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நம்மளோட சொசைட்டல் நார்ம்ஸ் படி வந்து அவங்க தான் வந்து அந்த குடும்பத்தினுடைய ஒரு கௌரவத்தையே வந்து கேரி பண்ணுறாங்க அப்படின்ற எண்ணம்லாம் இருக்குது. நம்மளால் எல்லாரும் அசிங்கப்பட்டுருவாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் பெரும்பாலும் பெண்கள் வந்து தப்பான முடிவுகளுக்கு போவாங்க. ஸோ இப்படி வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னும் பொழுது எப்படி அதை விட்டு வெளியில் வர்றது? இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் நல்லா பழகிட்டீங்க, டீப்பாக போயிட்டீங்க, அங்கே ஷேர் பண்ணிட்டீங்க, நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. ஸோ தி அதர் பர்சன் வந்து உங்களை மிரட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ரைட் இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆனீங்க, அது உங்களோட யூ ஹேவ் த ரைட், உங்களோட சாய்ஸ் இருக்குது. ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரணும் அப்போன்னு கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சாய்ஸ் இருக்குது. யாரும் உங்களை ஜஸ்ட் பிகாஸ் ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறீங்க, ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறீங்க அவங்கக்கிட்ட, நீங்கள் அவங்கக்கிட்ட கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு மாதிரி கிடையாது. யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் இட். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அந்த மாதிரி இருக்குன்னா இதுக்குன்னு நிறைய விமென் சப்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே அவங்க வந்து ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள். தே வில் சப்போர்ட், எப்படி இதை வந்து பண்ணுறதுன்னு தே வில் சப்போர்ட். ஹெல்ப்புக்கு போகலாம், பட் அது இல்லாமல் நம்மளை நாமளே ஸ்ட்ராங்காக எப்படி வச்சுக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகளில்? இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஹெல்ப்புக்கு போகிறதுக்கு தான் ரொம்ப தைரியம் தேவைப்படும். இப்படி நடந்து போச்சு, நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், இல்லை இந்த தவறான பர்சனை நான் ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளோ டீப்பாக இன்வால்வ் ஆகியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க மிரட்டுறாங்க அப்படின்றத விட, நான் போய் எனக்கு வேண்டியவங்க கிட்ட, என் அப்பா அம்மா கிட்ட நான் போய் எப்படி சொல்லுவேன், இப்படி ஒரு தவறை நான் செஞ்சுட்டேன்றது எப்படி சொல்லுவேன்? இல்லை நான் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் என்ன கேள்வி கேட்பாங்க திரும்ப? இல்லை நான் யாரோ ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போனால் அவங்க வந்து நீ ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தேன்னு என்னை கேட்டுருவாங்க. ஏன்னா அப்போ வந்து நமக்கு எல்லாமே அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் சரியாக தெரிஞ்சிருக்கும். இந்த சூழ்நிலை நம்ம பண்ணது எல்லாமே ஸ்டூப்பிடாக இருந்தது, நம்ம அப்படி பண்ணியிருந்துருக்கூடாது அப்படின்னு நம்மளை நாமளே வந்து அப்போ ப்ளேம் பண்ணிக்க
பண்ணிக்க ஆரம்பிப்போம். அப்போ அதை வெளியில் சொல்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப தயக்கமாக இருக்கும். ஸோ நமக்குள்ளேயே வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறது? ஒரு அவுட் சைட் த்ரெட் இருக்குங்க, சோஷியல் மீடியாவில் போட்டுடுவாங்க, அந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குது. இதுவும் க்ரைம் தான். அந்த த்ரெட் பண்ணுறவங்களும் பண்ணுறது வந்து க்ரைம் தான். ஒரு ஸ்டேஜில் அவங்கள வந்து ஷூ பண்ணால் லீகலாக அவங்க மேலே கேஸ் போட்டால் அது வந்து இட்ஸ் அ க்ரைம். அந்த மாதிரி த்ரெட் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பட் இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. அப்போனா இட் இஸ் பெட்டர் தட் இவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை மீடியாவில் அது வரதை விட எது விச் இஸ் கொஞ்சம் பெட்டர். இப்போ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இல்லையா? ஒரு சின்ன மேபி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுறதோ, இல்லை பிரதர் சிஸ்டர் கிட்ட ஷேர் பண்ணுறதோ, இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறதோ, இல்லை ஸ்பவுஸ் கிட்ட ஷேர் பண்ணுறது ஒரு பிரச்சனை தான். பட் இது வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சுக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பிரச்சனைனா பெட்டர் யூ ஷேர் இட் வித் அ ஃபேமிலி, லெட் தெம் டேக் அ கால். உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் குரூப் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த டைமில் உங்களுக்குள்ளவே அதை சரி பண்ணணும்னா அது கண்டிப்பாக சரி பண்ண முடியாது. உங்களை ஹார்ம் பண்ணாமல் நிறைய வழி இருக்குது இது சரி பண்ணுறதுக்கு. யார் உங்களோட வெல்விஷர்ஸ், யார் அந்த டைமில் உங்களை சப்போர்ட் பண்ண முடியும், அவங்களோட சப்போர்ட், அது உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், உங்களோட இமீடியட் ஃபேமிலியில் இருக்கலாம், அவங்களோட சப்போர்ட்டை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுங்க. முதல்ல நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க ஃபிசிக்கல் பெயின் அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது, ஆனால் மென்டல் பெயின் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியலை அப்படின்னு. பொதுவாக எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறை வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்றத எந்த ஒரு இண்டிகேட்டர் வச்சு நம்மளை நாமளே அசஸ் பண்ணிக்க முடியும்? எனக்கு வந்து தலைவலி இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணுவேன், வீட்டிலே ஏதாவது ஜெனரிக் மெடிசன் ஏதாவது போடுவேன், இல்லை என்னை சரி பண்ணுறதுக்கு பார்ப்பேன். அதுக்கப்புறமே அது சரியாகலை, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு வாரம் 2 வாரம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து டாக்டர்கிட்ட. ஸோ இது வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. ஓகே. அண்ட் கவுன்சிலிங், சைக்காட்ரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்போவுமே பிரச்சனை உள்ள கேசஸ் தான் அங்கே வருவாங்க, அப்படி கிடையாது. நிறைய டைம் லைஃப் நல்லா போயிட்டுருக்கும், இன்னும் எப்படி போகலாம், இன்னும் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், இன்னும் நான் படிப்பில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம், இன்னும் நான் எப்படி ஜாலியாக இருக்கலாம், எப்படி நான் என்னை பீஸ்ஃபுல் லெவலுக்கு இன்னும் கொண்டு வரலாம், ஒரு க்ரோத்துக்காக கூட கவுன்சிலர்கிட்ட வரலாம். ஸோ ஒரு ஹெல்ப்புக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க எடுத்த உடனே எதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட். சரி, அது ரூல் அவுட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஒரு டிப்ரெஷன் இருக்குது, ஒரு சூசைடு ஐடியேஷன் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, நான் 4 வார்த்தைகள் பேசி சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு நீங்கள் ஃபேமிலியில் நினைக்கிறீங்கன்னா அது இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு அதை ட்ரீட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. சம்டைம்ஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது, பட் நத்திங் ஹார்ம். நீங்கள் போகிறதுல எந்த ஒரு ஹார்ம் கிடையாது. எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறாங்க. முன்னாடி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்கள் மட்டும் பிரெட் வின்னராக இருந்தாங்க, அந்த டென்ஷன் அவங்க மட்டும் எடுத்துப்பாங்க. வீட்டில் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னுடைய டென்ஷனை வந்து பெண்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே எல்லாத்தையும் செய்கிறாங்க. வீட்டு வேலைகள் ஆண்களும் செய்கிறாங்க, வெளி வேலைகளை பெண்களும் செய்கிறாங்க. அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே வந்து இப்போது வீடை விட அதிக நேரம் வந்து நம்ம ஆஃபீஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னும் போது நிறைய அங்கே தான் மனிதர்களோட பழகுறோம், நேரம் நிறைய வந்து அங்கே தான் எடுத்துக்குது. நம்மளுடைய ஃபீலிங்ஸ் நிறைய அங்கே தான் வந்து உள்ள வந்து டம்ப் ஆகுது இல்லையா? அது ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், உயரதிகாரிகளோட நமக்கு இருக்கிற வருத்தமாக இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம், எல்லாமே அங்கே தானே வருது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் இப்போ கவுன்சிலிங்க்கு வராங்களா அவங்க கிட்ட? கண்டிப்பாக வராங்க. அண்டு நமக்கு ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ப்ரெஷர் வேலை செய்கிற இடத்துல ஒர்க் ரிலேட்டட் இருக்காது, மனுஷங்க ரிலேட்டடாக இருக்கும், அணுகுமுறை ரிலேட்டடாக இருக்கும், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கும். அந்த ஒர்க்கை எப்படி அவங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கு, எப்படி மற்றவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய டைம் இப்போ ஸ்கூல்லே கூட எனக்கு அந்த டீச்சர் பிடிச்சிருக்கு, ஸோ எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இஃப் யூ லைக் பீப்புள் அரவுண்டு, மேலதிகாரிங்க கொஞ்சம் கம்பேஷனேட்டாக இருக்கிறாங்க, எம்பத்தட்டிக்காக இருக்கிறாங்க, கூட வேலை செய்கிறவங்க, ஒரு கோஆப்ரேஷன் கல்ச்சர் இருக்குது, ஒருத்தரை ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குன்னாவே அங்கே வந்து ஒர்க் வந்து ரொம்ப உங்களுக்கு ப்ரெஷரைசிங்காக ஒரு உங்களால் தாங்க முடியாது அந்த மாதிரி இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ஹியூமன் பீங்ஸ் மூலியமாக வர ப்ரெஷர் தான் ஒர்க்லேயே ப்ரெஷராக இருக்கும். நிறைய டைம்ஸ் இந்த மேலதிகாரிங்க வந்து ஒரு சென்சிட்டைஸ்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க ரொம்ப நாளாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து லோ ஆகிட்டு இருக்கு, ஒரு குழந்தையோட பர்ஃபார்மன்ஸும் லோ ஆகிட்டு இருக்கு, ஸ்கூல்லேயும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட் திங் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எம்ப்ளாயி, நல்லா படிக்கிற ஒரு சைல்டு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படியே தட் இஸ் அ குட் இண்டிகேஷன் தட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் தேர் லைஃப். நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும், சரி பண்ண முடியும்னா அந்த இன்டர்பர்சனல் அந்த கோஆப்ரேஷனாலேயோ அந்த ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணுறதுனால, ஹே யூ ஆர் நாட் அலோன், நாங்கள் இருக்கிறோம், யூ கேன் டாக் டு அஸ், அந்த ஒரு டோர் ஓப்பனர்
கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இப்போ வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக இப்போ ஃபேமிலியில் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுறது வந்து ஒரு ஹீலிங் எஃபெக்ட் க்ளோஸாக இருக்குது, நான் எது வேணும்னு பேசலாம், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே உங்களுக்கு தெரப்பி மாதிரி. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இப்போது வந்து கவுன்சிலிங் இப்போ ஏதாவது ஜாப் ரிலேட்டட் இல்லை இன்டர்பர்சனல் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த கவுன்சிலர்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியும். அண்ட் நிறைய டைம் இது கேட் கீப்பர்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. கேட் கீப்பர்ஸ் ட்ரைனிங்னா அந்த ஒரு ஸ்கூலில் ஒரு சில டீச்சர்ஸ்க்கு, அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு சில எம்ப்ளாயீஸ், நல்லா பேசுகிற எம்ப்ளாயீஸ்க்கு அந்த ட்ரைனிங்கை வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் எப்படின்னா, இப்போது ஃபிசிக்கலாக இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் மாதிரி தான் அந்த கேட் கீப்பர்ஸ் ட்ரைனிங். சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸை அட்ரெஸ் பண்ணுறதுக்கு தீஸ் பீப்புள் ஆர் ட்ரெயின்டு. எப்படி அது காது கொடுத்து கேட்குறது, எப்படி ஜட்ஜ் பண்ணாமல் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அது எப்படி வந்து என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறது, எங்கே ரெஃபர் பண்ணுறது. ஸோ அந்த கேட் கீப்பர்ஸ் ட்ரைனிங் ஆவது கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு சைக்காலஜிஸ்டாக இப்போ நீங்கள் அதிகம் பார்க்குறது என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்? அதாவது இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு வராங்களா, இல்லை ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு வராங்களா? என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு உங்களை அதிகம் வந்து தேடி வராங்க? நாங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20% 30% தான் ஜாப் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கும். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்லேயே நாங்கள் ஒரு கவுன்சிலர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கே ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அப்படி கிடையாது. ஸ்கூலில் ஒரு கவுன்சிலர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது ஸ்கூல் ரிலேட்டட், படிப்பு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸோடு தான் பசங்க வருவாங்க. அப்படி கிடையாது. நிறைய மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்க கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு கண்டிப்பாக ஒர்க்கை பாதிக்கும். ஸோ இந்த ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்குது, டொமெஸ்டிக் அப்யூஸ் இருக்குது. டொமெஸ்டிக் அப்யூஸ் வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நம்ம டொமெஸ்டிக் அப்யூஸ்ன்னு சொல்லும்போது ஃபீமேல் தான் நமக்கு மைண்டில் வருது. அப்படி கிடையாது. இப்போது அது ட்ரெண்டு கிடையாது. நிறைய மேல் வித் டொமெஸ்டிக் அப்யூஸ், அந்த ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, சண்டைகள், பிரச்சனைகள், கான்ஃப்ளிக்ஸு, வேலை செய்கிற இடத்து ரிலேட்டடு கூட இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டட் தான் நிறைய வரும். இப்போது பொதுவாக வந்து மனசில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபிசிக்கலாக வெளியில் காட்டும் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் சில நேரங்களில் நம்ம டாக்டர்ஸ்ட்ட போய் ஏதாவது ஒரு வலி இருக்குது, மைக்ரெயின் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லும்போது இது வந்து சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு டாக்டர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். அதாவது நம்ம மனசனுடைய வலி உடம்புல வந்து ஃபிசிக்கலான வலியாக நமக்கு தெரிய ஆரம்பிக்குது இல்லை சில நேரங்களில். இது வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வெளியில் சொல்லாமல் அதிகப்படியாக ஆனால் தான் இப்படி வருமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு சொல்லும்போது இப்போ டாக்டர்ஸ் சொல்லிடுறாங்க இது வந்து ஸ்ட்ரெஸ்னால வர ப்ராப்ளம். ஸோ சப்போஸ் ஹெட்டேக் வருதுன்னா அதோட பேட்டர்ன் நீங்கள் பாருங்கள். எந்த மாதிரி டைம்ஸில் வந்து அந்த ஹெட்டேக் நிறைய வருது, என்ன ஃபீலிங் உங்களுக்கு அந்த ஹெட்டேக் வந்து ட்ரிகர் பண்ணி விடுது, என்ன மாதிரி கண்ணோட்டம் அந்த டைமில் அந்த சிச்சுவேஷனுக்காக உங்கள் மைண்டில் இருக்கிறது வந்து அந்த பெயினை வந்து ட்ரிகர் பண்ணி விடுது. அதோட லிங்க் நீங்கள் வந்து பாருங்கள். அந்த பேட்டர்ன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே அதுக்கு வழி என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம் வந்து நிறைய விதங்களில் உதவி செய்ய முடியும். அதில் வந்து நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கிறது, நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்ற உணர்வை ஏற்படுத்துறது. அந்த உணர்வை நாம் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னா சும்மா போய் அவங்கக்கிட்ட நாம் அதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்றத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணும்போது தான் நம்ம போய் அவங்களுக்கு வந்து ஒரு உதவிக்கரமே நீட்டுவோம். ஸோ என்னென்ன மாதிரி சூழ்நிலைகளில் இவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். நீங்கள் கேட்குறது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அங்கே என்ன, வார்னிங் சைன் என்ன. இப்போது நல்லா இருந்தாங்க, நல்லா கலகலன்னு பேசிகிட்டு இருந்தாங்க, பட் சடன்னாக இவங்க வந்து கொஞ்சம் நாளாகவே ரொம்ப விட்ரானாக இருக்கிறாங்க, யார்கிட்டயுமே அவ்வளோவா இன்ட்ராக்ட் பண்ணலை, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு க்ரைங் ஸ்பெல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1-2 இருந்தால் கூட அது வந்து கண்டிப்பாக வார்னிங் சைன் தான். ஒரு சரியாக தூங்கலை, அந்த மாதிரி விஷயம் ஒரு அடிக்கடி அவங்களுக்கு கோவம் வருது. இப்போது அந்த கோவம் கூட இட்ஸ் அ வார்னிங் சைன். சில டைம் அந்த ஃபீலிங் அந்த கவலையை கூட கோவமாக வெளியே வரலாம். ஸோ அடிக்கடி அந்த கோவம் வருது, தட் இஸ் ஆல்சோ வார்னிங் சைன். சில டைம் வந்து நல்லா ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ்டாக இருந்தாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போது அந்த மாதிரி ஒரு ஏனோ தானோ அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு வார்னிங் சைன். நீங்கள் அப்போது அடிக்கடி போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஃபேமிலியிலையும் சரி, வேலை சரி, எங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு டோர் ஓப்பனர், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஃபீல் கம்ஃபர்டபுள் டு ஷேர் வித் மீ. நீங்கள் அஷ்யூர் தெம் தட் நீங்கள் இது வந்து நம்பிக்கையாக வச்சுப்பீங்க, நீங்கள் இது யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு டோர், ஐ சீ தட் யூ ஆர் அப்செட்,
நீ கொஞ்சம் நாளாகவே நான் ஒன்று அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏதோ உனக்கு வந்து கவலை இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படி இருந்தால் யூ ஷேர் வித் மீ. அது சொல்லிவிட்டு அது விட்டு கிவ் தெம் அ டோர் ஓப்பனர், கீப் அன் ஐ ஆன் தெம், கிவ் தெம் சப்போர்ட், தட் இஸ் எனஃப். இப்போது வந்து ஒருத்தர் மனசில் லோவாக ஃபீல் பண்ணுறாங்க, இப்போதைக்கு டக்குன்னு வந்து எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, யாரும் பக்கத்தில் இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம யாரோட உதவியை நாடி போகலாம்? இதுக்குன்னு கவர்மெண்ட்டோட ஹெல்ப்லைனும் இருக்குது, ப்ரைவேட் ஹெல்ப்லைன்ஸும் இருக்குது. இப்போது ஒன் ஆஃப் த ஹெல்ப்லைன் இஸ் 104, அதுக்கப்புறம் 181, அது ஒன் ஸ்டாப் சர்வீஸ். எந்த ஒரு இது இருந்தாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்னேஹா, அந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்லைன்ஸ் நிறைய இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். எனி டைம் நீங்கள் 24 hours ஹெல்ப்லைன், எனி டைம் உங்களுக்கு அந்த தாட் வரும்போது உங்கள் ஃபோன் உங்ககிட்ட இருக்குது, ஜஸ்ட் டயல் தட் நம்பர் அண்ட் டாக் டு தட். அதுக்கு அந்த முடிவை அந்த டைம் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணுங்க. பொதுவாக ஒன்று சொல்லுவாங்கல்ல, வாழறதுக்கு தேவைப்படுற தைரியத்தை விட சாகணுன்ற முடிவெடுக்க தான் தைரியம் அதிகம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மையா? இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, யாருமே சாகணும்னு நினைக்க மாட்டாங்க, சந்தோஷமாக வாழணும்னு தான் நினைப்பாங்க. அதுக்கு வழி தெரியல, ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக ஒரு சுச்சுவேஷனில் சிக்கி போயிட்டோம், என்ன மாதிரி தீர்வு அதுக்கு வந்து கிடைக்கும், யார் ஹெல்ப் கொடுப்பாங்க, அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகிறதுனால தான் இந்த ஒரு முடிவுக்கே போவாங்க. இப்போ இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த அந்த ரொம்ப இம்பல்சிவாக ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட்டை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங் நமக்கு வராது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஹெல்ப்லைன்ஸை வந்து கால் பண்ணும் பொழுது 100% வந்து அதில் சக்ஸஸ் கிடைக்குமா? ஐ மீன் கம்ப்ளீட்டாக அதை விட்டு எல்லாருமே வெளியில் வந்துருவாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போது சூசைடு அது வந்து டெம்பரரி அந்த தாட்னால கூட இருக்கலாம். இப்போது ஒரு விஷயம் ஏதோ நடந்திருக்கு, அந்த ஒரு கோவத்தில் அந்த ஒரு வேகத்தில் ஒருத்தங்க வந்து இம்பல்சிவாக அந்த முடிவுக்கு போகிறாங்க. மெஜாரிட்டி அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று கேட்டகரி எப்படின்னா, ஒரு அந்த தாட்ஸ் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது, அது வந்து சைக்கியாட்ரிக் இஷ்யூனால கூட இருக்கலாம், மென்டல் டிப்ரெஷன்னால், கிளினிக்கல் டிப்ரெஷனால் இருக்கலாம், ஸ்கிசோஃப்ரினியா, பைப்போலார் டிஸார்டர்னால கூட இருக்கலாம். அது பர்மனெண்ட்டாகவே உங்கள் மைண்டுக்கு நீங்கள் வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணுறீங்க, பிளான் பண்ணுறீங்க எப்படி செத்து போயிடலாம் அப்படின்னு மாதிரி, அந்த மாதிரி கூட இருக்கலாம். லைஃப் சிச்சுவேஷனே ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து நல்லா பிளான் பண்ணி ஒரு பர்மனெண்ட்டாக உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. ஸோ இது டெம்ப்ரரியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100% உங்களுக்கு வந்து அந்த தாட், அது பேசிட்டீங்க, அழுதுட்டீங்க, ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பண்ணணும் தோணாது. அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப். பொதுவாக சூசைடு சர்வைவர்ஸ் கேட்டாக்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் தான் அந்த செகண்டில் அந்த முடிவுக்கு போனேன்னு நான் தெரியல, அதை நான் செஞ்சிடக்கூடாது, தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறவங்களும் உண்டு. சிலர் வந்து திரும்ப திரும்ப அடுத்தடுத்த அட்டம்ஸை நோக்கி போகிறவங்களும் உண்டு. ஸோ இந்த அடுத்தடுத்த அட்டம்ஸை நோக்கி போகிறத வந்து எப்படி அவாய்ட் பண்ணி குறைக்கிறது? இப்போது இதுவே ஒரு ரெட் ஃப்ளாக் தான். இப்போது ஒரு டைம் சூசைடு அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் ஃபேமிலியில் மல்டிபிள் சூசைட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து சூசைட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் அவங்க வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வாட்டி நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட கோ ஃபார் அ ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் டு பி காஷியஸ். இப்போ அந்த மாதிரி ஆட்கள் சுற்றி வாழுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை எப்படி வந்து, அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல வி ஹேவ் டு கீப் அன் ஐ அப்படின்னு, அவங்க மேலே எப்போவுமே நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஒரு தடவை அந்த அட்டம் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப எப்பயாவது முயற்சி பண்ணிடுவாங்களான்ற பயம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் எப்படி கேர்ஃபுல்லாக அதை வந்து அவாய்ட் பண்ணுறது? சூசைடோ சூசைட் அட்டெம்ப்டோ இந்த பண்ணவங்கள மட்டும் பாதிக்காது, அந்த ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலியே. எஸ்பெஷலி சூசைட் பண்ணி யாராவது இறந்துடுறாங்கன்னா அந்த ஹோல் ஃபேமிலி வருஷக்கணக்காக ஒரு கில்ட்டுக்குள்ளேயோ என்ன ஆனால் என்ன நிறைய கொஷின்ஸ் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இப்போ சர்வைவ் பண்ணிட்டாங்கன்னா உட்காந்து ஓப்பனாக பேசலாம். எந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போது நிறைய மேபி இவங்க வந்து மனசுக்குள்ளே நிறைய விஷயங்களை வச்சுருந்து அவங்க வந்து இந்த ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ இந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு புரியுது ஓஹோ இது இந்த அளவுக்கு சிவியராக இருக்குது. ஸோ அவங்களும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இவங்களுக்கும் சரி பேசினா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், இவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மோடுக்கு கண்டிப்பாக வரணும். இந்த சொசைட்டியை வந்து எப்படி வந்து ஒரு மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு சொசைட்டியாக நாம் வச்சுக்க முடியும், நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நம்ம எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இதுவரை வாழ நினைத்தால் வாழலாம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்ககிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.